ஹாய், என் பேர் கார்த்திகேயன். நான் இப்போது சங்கத்துலேருந்து திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். இந்த திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆண்கள் கழிவறை இதோ இருக்குங்களா, இதுக்குள்ளே போகணும். ஆண்கள் கழிவறை இங்கே வந்து அங்கே சேர் போட்டு உட்காந்துருக்குறாங்க. பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து இப்போது சார்ஜ் கொடுத்துட்டா, அமௌண்ட் கொடுத்துட்டா, 10 ரூபா கொடுத்துட்டா ரெஸ்ட் ரூமுக்கே போகணுன்றாங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டடத்தில் கட்டியிருக்க ஒரு கழிப்பறை. அரசாங்கம் வந்து கட்டி கொடுத்துருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள. இதுக்கு நாங்கள் காசு கொடுத்து தான், இந்த பாத்ரூம் வந்து நாங்கள் காசு கொடுத்து தான் போகணுமா? ஏன்னா யூரின் போகிறதுக்கோ எதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு பொது கழிப்பிடம், அதாவது இலவச கழிப்பிடம் கூட இல்லை இந்த பஸ் ஸ்டாண்டில். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது, அதில் நாங்கள் ஃப்ரீயாக தான் போகிறோம். அங்கே யாரும் சார்ஜஸ் வசூல் பண்ணுறதுல, இங்கேயும் சார்ஜஸ் வசூல் பண்ணுறாங்க. என்னங்க, ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டு இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு ஒரு சார்ஜஸ், இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு சார்ஜஸ்ஸு. என்ன தான் ஊர், என்ன தான் பஸ் ஸ்டாண்டு, இது என்ன தான் நடக்குது இங்கே? யாரும் இதை கேட்க மாட்டிங்களா? இல்லை இது வந்து ஃப்ரீ கிடையாது, இது வந்து கட்டண கழிப்பிடம்னா அது எப்படி? இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ கவர்மெண்ட் கட்டியிருக்கு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு, இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டா? கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுனா அப்போ கவர்மெண்ட் ஃப்ரீயாக தானே இது ப்ரொவைட் பண்ணணும்.